ஜெயா டீம் நேர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமாம சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன? மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடி நீங்கள் ரெகுலராக பண்ணுற அந்த மெத்தட் இருக்காது. இது கிட்டத்தட்ட அவியல் கான்செப்ட் மாதிரி தான் வரும். ஆனால் இதில் வந்து மிளகெல்லாம் போடுவோம், மிளகு மஞ்சத்தூள்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். இதில் எதுக்காக அந்த மிளகு மஞ்சத்தூள்லாம் போடுறீங்கன்னா, அந்த மிளகு போடும்போது அந்த காரத்தன்மை கொடுக்கும், அந்த சீரகமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர்ச்சி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நன்மை இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெசிபி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லி பார்த்தலாமா? மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள்: மாங்காய் 1 நம்பர், தயிர் 200 ml, தேங்காய் அரை மூடி, பச்சை மிளகாய் 2, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் அரை டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இந்த மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் மாங்காய் பச்சடி சொல்லும் போது என்ன பண்ணால் மாங்காவை கிரேட் பண்ணி அந்த தயிர் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் தாளித்து கொட்டி பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போனால் தேங்காயும் சீரகம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் குறைன்னு அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் மாங்காய் ஒரு சைடில் வேக வச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் பர்டிகுலர் வாங்கும் போது நல்ல புளிப்பான மாங்காய் வேண்டாம். ஏன்னா இதில் வந்து தயிர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். தயிர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எந்த அளவுக்கு தயிர் புளிப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தயிர் நல்லா புளிப்பாக தான் நல்லாயிருக்கும். எதுக்கான அந்த டேஸ்ட் வந்து அந்த பாலில் அந்த தயிர் ரெடி ஆகுது பார்த்திங்களா, அதோட தன்மை தான் அதிகமாக தெரியணும். இதே வந்து மாங்காயோட புளிப்பு தன்மை அதிகமாக இருந்ததுன்னா அப்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அந்த மிளகு சீரகம் அந்த பஞ்ச் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது சொல்லுவார். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு தாளிப்பை வந்து சீரகம் போடுறோம். இந்த இடத்துல நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் தேங்காய் எண்ணெய் போட்டலாம். இப்போ இந்த சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த மாங்காய் வந்து 2 விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து நீட்டாக கட் பண்ணிவிட்டு, அதாவது அவியல் கட் பண்ணுவீங்க இல்லை அதே மாதிரி, ஆனால் தோல் எடுத்த மாங்காய் போடுவாங்க. எதுக்காக தோல் எடுத்த மாங்காய் பார்த்தீங்கன்னா, அந்த தோல் எடுத்த மாங்காய் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த மாங்காய் வந்து அந்த தோல் இல்லாமல் இருந்தால் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாங்காய் போட்டிருக்கேன், பச்சை கருவேப்பிலை, இதோட சும்மா 2 பச்சை மிளகாய், அதாவது ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாங்காவை இதை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அந்த தாளிப்போட போட்டு நல்லா பிரட்டுங்க. லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு தேவையான அளவுக்கு போட ஆரம்பிக்கிறோம். உப்பு கொஞ்சம் ஒரு 1/4 வாசி போடலாம், வேணும்னா கடைசியாக நம்ம போட்டுடலாம். சரிங்களா? உப்பு போட்ட பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம், இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு இந்த மாங்காய், இந்த சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வேகணும். வேகிற டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாங்காய் கொஞ்சம் ஒரு ½ டன் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து அந்த மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ இது நல்லா வேகட்டும். அதே டைமில் சைடில் நம்ம என்ன பண்ணுறேன், இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலா பார்த்திங்கன்னா இந்த தேங்காய், திருவி வச்சுருக்க தேங்காய், இதுக்கப்புறம் இந்த சீரகம் வந்து சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைக்கிறதுல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சீரகம் தான் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். சரிங்களா? இந்த பச்சை மிளகாய் நமக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுங்க. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து ஒரு 90% அளவுக்கு நம்ம அரைக்கணும். எப்படி வீட்டில் அவியலுக்கு அரைப்பீங்களோ அதே மாதிரி பக்கம் தான். இது அவியல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது மிளகுத்தூள் போட்டிருப்பாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா காளான்னு சொல்லி ஒரு ரெசிபி சொல்லுவாங்க. நேந்திரங்காய், வாழைக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அது வந்து மிளகுத்தூள் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க வேகும் போது. அந்த மாதிரி கான்செப்டில் அவங்க பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? இப்போ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே அரைச்சி வச்ச பக்கம் பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிருக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. தண்ணி ஊற்றி அரைச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகுது. ஆனால் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதான் விஷயம். ரொம்ப தண்ணியாக ஆச்சுன்னா இங்கே குக் பண்ணும்போது மாங்காய் ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சு, நல்லா இருக்காது. அதனால் இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல மாங்காவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.
இங்கே ஒரு 50 to 60% அளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் மிளகுத்தூள் சேர்க்குறோம். இந்த மிளகுத்தூளை இப்போது இந்த இடத்துல போட்ட பிறகு நீங்கள் அந்த மாங்காவை இந்த மாதிரி நல்லா பிரட்டணும் அந்த எண்ணெயிலேயே. இப்படி பண்ணும்போது என்னன்னா அந்த காரத்தன்மை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மிளகோட அந்த பச்சை வாசனையும் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி ஸ்லோ ஃப்ளேம் வச்சு இப்படி நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை இதில் போடுறோம். கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் போட்டு நல்லா பிரட்டுங்க. இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ஸ் குக் பண்ணும்போது கெட்டியாகும். இந்த கெட்டியான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தயிர் ஊற்ற வேண்டியதான். இந்த தேங்காய் போட்டு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் மட்டும் போதும். அப்படி குக் பண்ணும்போது என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த தேங்காயோட அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். அதே டைமில் அந்த தேங்காயோட அந்த இனிப்புத்தன்மை, அந்த சீரகம், அந்த பச்சை மிளகாய் காரம் எல்லாமே இருக்கும். அந்த தேங்காய் ஓவர் குக் பண்ணினா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ப்ரிப்ரேஷன் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தேங்காய் அந்த மாங்காவோட மிளகு தூளோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெட்டி தயிர், நல்ல புளிப்பான தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த தயிர் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடுறேன். இதை பீட் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே போட்டுடலாம். நல்லா சுட சுட சாதம் இருக்குல்ல, ஒயிட் ரைஸில் இதை போட்டு சாப்பிட்டோன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுறேன். அடுப்பு ஆன்மே இல்லை, பார்த்துங்க. அந்த பேனில் இருக்க சூடில் தான் போடுறோம், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த புளிப்புத்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருந்தால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். தேங்காய் எண்ணெய் அப்படி யூஸ் பண்ணினா நீங்கள் ஃபஸ்ட்டு தாளிப்புலையும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே பாருங்கள், அந்த தயிர் போட்டு இங்கே கேர்ள் ஆகலை, திரிஞ்சு போகவே இல்லை. இந்த திரிஞ்சு போகாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும். வீட்டில் பண்ணும்போது திரிஞ்சு போனால் கண்டிப்பாக என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த தயிரோட டேஸ்ட்டு எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். தெரியாமல் இருக்கணும். அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போடுறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடியானதை இதை அப்படியே எடுத்து ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க மாங்காய் பச்சடி. நீங்கள் ரெகுலராக பண்ணுற மாங்காய் பச்சடிக்கும் இந்த மாங்காய் பச்சடி நிறைய வித்தியாசம் இருக்குது. மாங்காய் பச்சடி இதே வந்து வீட்டில் பண்ணும்போது வெல்லம், புளி தண்ணி போட்டு மிளகாத்தூள் போட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாங்காய் பச்சடி ஒன்று இருக்குது. இல்லை தயிர் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுற திருவி போடுற மாங்காவும் போட்டு பண்ணுவாங்க, அது ஒரு மெத்தடு. இந்த மாங்காய் பச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகுத்தூள்லாம் போட்டு பண்ணி கொடுத்துருவோம், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக நீங்கள் சாப்பிடும்போது சாதம் நல்லா வெந்த சாதத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரியலி வெரி குட் டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற டெய்லி ஃபுட்டுக்கும் இந்த ஃபுட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பக்குவமாக சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நம்மளோட கமகமா சமையலில் ஒரு அல்டிமேட்டாக மாங்காய் வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம்ல, இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.